ஐயா எந்திரிக்கா நல்ல வார்த்தை உனக்காக தானே கேட்டு வந்திருக்கேன். முக்கியமாக வருமானத்துக்கு கேட்டு வந்திருக்கேன், உடலுக்காகவும் கேட்டு வந்திருக்கேன். முக்கியமாக நல்ல வார்த்தை வீட்லேயும் நிம்மதி இல்லையா, கொஞ்சம் வீட்டில் போய் பாரு, ஏதாவது பாதிப்பு இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு. என்னுடைய பாதத்தை வச்சு பார்த்தேன், ஏதாவது திரும்புறதா என்பது உன் தெய்வத்தில் பேசி பார்த்தேன். ஐயா உன் தெய்வத்தை கூப்பிட்டு பார்த்தா உன் தெய்வம் வீட்டுக்கு வருது. ஐயா வருது, இப்படி வீட்டுக்குள்ளெல்லாம் நிற்குது, இப்படியெல்லாம் போகுது, அப்படியெல்லாம் பார்க்குது. ஆனால் நல்ல வார்த்தை கேட்டணும், நம்மளை கைப்பிடிச்சு போக மாட்டேன். சொல்கிற வார்த்தை எப்படி நம்மளை கைப்பிடிச்சிட்டு போனால் தான் நம்ம முன்னேறவே முடியும். சொல்கிற வார்த்தை புரியல. ஏன்னா நம்ம நல்ல வார்த்தை முன்னேற்ற பாதைக்காக நம்ம முயற்சியில் இருக்கிறோம், ஆனால் நம்மளால் முன்னேற முடியல. சொல்கிற வார்த்தை வருமானத்துக்கு நிப்பாட்ட முடியலையா, அதே போல் அடைக்கப்பட முடியல. அந்த வருமானத்தை ஏதாவது இது ஒன்றுக்காக இன்னொன்று இப்படி தான் போய்கிட்டு இருக்கு, தவிர எந்த வருமானத்தை நிப்பாட்ட முடியல. சரியாகி கொடுத்துறேன், வீட்டையும் சுத்தம் பண்ணி கொடுத்துறேன், உன் தெய்வத்தை வீட்டுக்குள்ளே வர வச்சு மறந்துடக்கூடாது. இப்போ உடல் ரீதியாக பாதிப்பு இருக்குது, சரியாகி கொடுத்தா அந்த படம் மறந்துட மாட்டேன். இதை எப்படி இந்த கனி நல்லா வார்த்தை கட்டணும், வீட்டு நிலையில கட்டணும். இந்த கனியை வீட்டு நிலையில கட்டணும். இந்த படி இதை நல்லா வார்த்தை மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுக்கணும். 11 ரூபா காணிக்க வச்சு பக்கத்தில் 11 ரூபா காணி விடாமட்டும் விளக்கு போடணும். யாராக இருந்தாலும் சரி, வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, ஆனால் யாராவது ஒரு ஆள் விளக்கு போட சொல்லுவேன். சொல்கிற வார்த்தை புரியல, நான் சொல்லிக்கிறேன். விடாம விளக்கு போடணும். சொல்கிற வார்த்தைக்குள்ள எவ்வளோ நாளும் சொல்கிற வார்த்தைக்குள்ள மிஞ்சி போனால் நல்ல வார்த்தை சரியா 73 நாளைக்கு விளக்கு போடணும். அவ்வளோதான், ரொம்ப நாள்லாம் இல்லை, 73 நாளைக்கு. ஏதாவது தடை வந்தால், ஏதோ ஒரு காரியம் நடந்துச்சுன்னா, சொல்கிற வார்த்தைக்குள்ள கண்டிப்பாக தடை வரும். அதுக்கு தான் சொல்கிறேன். அது தடை வந்தால் நல்லா அன்னைக்கு 11 ரூபா காணிக்க எடுத்து வைக்கணும். சொல்கிற வார்த்தை புரிஞ்சிச்சா? சொல்கிற வார்த்தை புரிஞ்சில்ல, மறந்துடக்கூடாது. தடை கண்டிப்பாக வரும். அப்போ 11 ரூபா காணிக்க எடுத்து வைக்கணும். சொல்கிற வார்த்தை புரியல, சரி முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுத்துறேன். சரி இந்த படி இதை உடலுக்கு பயன்படுத்துங்க, சாப்பிட குடிக்க பயன்படுத்துங்க. அதே போல் கடன் இல்லாமல் ஆள வச்சு கொடுத்துறேன், முன்னேற்றமும் ஏற்படுத்தி கொடுத்துறேன். பாதுகாப்பாக நானும் கூட வரேன். உன் குலதெய்வத்தை வீட்டில் நிப்பாட்டுவேன், மறந்துடக்கூடாது. கவலைப்படாமல் இந்த ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது, அது நிம்மதியே இல்லாமல் இருக்குது. சொல்கிற வாரத்துக்குள்ள அதை சரியாகி கொடுக்குறேன். சரியாகி கொடுத்தா அந்த படம் மறந்துட மாட்டேன். இப்போ கேளு என்ன வேணும். வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நான் என்ன சொன்னேன்? வீடு கட்டுறது வந்து அண்ணன் பிரச்சனை. இப்போ நான் என்னடா சொன்னேன்? வந்துட்டோம். நான் அதனால தான் முதல்ல இதுதான் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ இப்போ கேளுறான்னு கேட்டேன். சொல்கிற வார்த்தை சரியாகி கொடுக்குறேன்னு சொல்லிட்டுண்டா. சரி இப்போ தான் சொன்னேன். இடத்துல இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை இப்போ இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது, அது தீர்த்து வச்சு தரேன்னு சொன்னேன். அப்படி தானே சொன்னேன். அது எவ்வளோ நாளில் வேணால் தீர்த்து வச்சு தர முடியும்னு சொல்லிடுறேன். சரியா மோனே? தலை காட்டு. அதாவது நல்ல வார்த்தை விட்டுருவோம். இந்த வார்த்தையை நீ முதல்ல வச்சிருக்கலாம், அதாவது கோரிக்கையில். ஆனால் நான் என்னுடைய மெத்தடில் தான் நான் சொல்லுவேன். அதாவது நல்ல வார்த்தையை முதல்ல உன்னுடைய உடலை பார்ப்பேன், அப்புறம் உன் தெய்வத்தை முதல்ல பிடிப்பேன். முதல்ல உன் தெய்வத்தை தான் போய் பிடிப்பேன். சொல்கிற வார்த்தைக்குள்ள அப்படி தான் நான் வாக்கியம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்கிற வார்த்தைக்குள்ள அதுக்கப்புறம் நல்ல வார்த்தை வேறு ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு போய் அலசிக்கிட்டே இருப்பேன். நான் உன்ட்ட வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அலசிக்கிட்டு இருப்பேன். சொல்கிற வார்த்தைக்குள்ளே என்னுடைய பாதத்தை வச்சு அதான் நான் என் பாதத்தை வச்சுருக்கேன்னு சொல்லுவேன். எப்போவுமே நல்ல வார்த்தை என் பாதம் நீ வந்து நின்ற உடனே ஓ வீட்டில் போய் என் பாதம் நிற்கும். சொல்கிற வார்த்தைக்குள்ளே எப்படி இங்கேருந்து அங்கே போகும் பார்க்குறியா? நான் ஆகாயத்துக்கும் வானத்துக்கும் கீழே நிற்கிறவன்டா, வானுக்கும் தரைக்கும் கீழே நிற்கிறவன் நான். சொல்கிற வார்த்தை புரியுதா? அப்போ என்னால் பார்க்க முடியுமா? முடியும். சொல்கிற வார்த்தை புரியுதுல, அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியாகி கொடுத்துட்றேன், தீர்த்து கொடுத்துட்றேன். எவ்வளோ நாளும் சொல்லிடுறேன். அந்த வார்த்தையை சொல்லித்தான் ஆரம்பித்தேன். எவ்வளோ நாளும் சொல்லிடுறேன். சொல்கிற வார்த்தைக்குள்ள மிஞ்சி போனால் நல்ல வார்த்தை கரெக்டாக 6 மாதம் கூட ஆகாது. தீர்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து உனக்கு சேர வேண்டியதை கொடுத்துட்றேன். செஞ்சு கொடுத்தா போதுமாடா? போயிட்ட